சவுண்ட் குறைங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ சவுண்ட் குறைங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அப்பா காதை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன சவுண்டு? மனுஷனுக்குள்ள நிம்மதியே இல்லையா? ரொம்ப சவுண்டா இருக்குது. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? இங்க ரொம்ப சவுண்டா இருந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். நமக்கு எப்பவுமே அமைதி தானே பிடிக்கும் இல்லையா? ரொம்ப அமைதியா சாந்தம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு கூட சாந்தம் தான் இல்லையா? ஆமா, சாந்தம். ரொம்ப சாந்தமா இருக்கணும். அதுக்கு அன்னைக்கு நம்முடைய தலைப்பு 8வது தலைப்பு இல்லையா? 8வது நாளைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த விடுமுறை நாள்ல நல்லா என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க நாங்க நினைக்கிறோம். நாங்களும் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுதான் நாங்களும் என்ன செய்யறோம், ஒரு நாளும் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, அப்ப இன்னைக்கு சாந்தத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? யாரெல்லாம் வீட்டுல கோபப்படுவீங்க? சண்டை யாரெல்லாம் போடுவீங்க? அப்பா அம்மாட்ட எதிர்த்து பேசுறது யாரெல்லாம்? யாரெல்லாம் ரொம்ப சத்தமா பேசுவீங்க? அப்படியே அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனாலதான் இந்த ஆவியின் கனியில ஒரு கனியாகிய சாந்தத்தை குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அப்ப நம்ம ரொம்ப சாந்தமா என்ன செய்யணும், கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில சாந்தம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. நம்முடைய வேதத்துல பரிசுத்தவான்கள் எப்படி சாந்தமா இருந்தாங்க, அதை குறித்து பாட்டு கேட்கலாம், அதை குறித்து வசனம் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க கேட்க போறோம். ஓகே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்திற்கு, ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு சாந்தம் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம பார்க்கலாமா? நிகழ்ச்சிக்கு போலாமா? அப்ப ஜெபம் பண்ணி தொடங்குறதுக்காக இன்னைக்கு ஜெபசிங்க அங்கிள் வராங்க. அங்கிள் வெல்கம் பண்ணலாமா? ஹலோ அங்கிள், வாங்க அங்கிள், வெல்கம். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு சில்ட்ரன் வேர்ல்ட் VBS ஆன்லைன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். இன்னைக்கு இந்த VBS நம்முடைய இல்லங்களுக்குள்ளே வருகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, ஆவிக்குரிய கனி என்ற தலைப்பில் நாம் கடந்த நாட்கள் எல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். கனி என்றாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? உங்களுக்குலாம் எந்த மாதிரி கனிகள் பிடிக்கும்? எல்லாருக்கும் இனிப்பான கனிகள் தான் பிடிக்கும் இல்லையா? சில கனிகள் இனிப்பா இருக்கு, சில கனிகள் கொஞ்சம் சோர் டேஸ்ட்ல இருக்கிறது. சரி, ஆனாலும் கனி என்று சொன்னவுடன் நமக்கு மனதில் வர்றதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக, அப்படி சந்தோஷமான ஒரு கனிகள் தான் நாம் எல்லாரும் அருந்தி நாம் சுவைத்து இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம சிந்திக்க போகிற காரியம் ஆவியின் கனி. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆவியின் கனி. அப்போ நம்மிடத்திலிருந்து அநேக குணங்களை ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, ஆனாலும் சின்ன பிள்ளைகள்கிட்ட சில நல்ல குணங்களை எல்லாருமே எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது கடந்த 7 நாட்களாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆனாலும் கனி ஒன்றுதான். ஏனென்றால் ஆவியானவர் ஒருவர். அவர் அநேக விதங்களில் நம்மை அவருடைய குணங்களுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி, அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வருகிறதான அந்த ருசியான குணங்கள், அது ஆவியின் குணங்கள் என்று அறியப்படுகிறது. இந்த ஆவியின் குணங்கள் எப்படி அது நம்ம மேனுவலா நம்மளே அதை உருவாக்க முடியுமா? இல்ல அது யார் நமக்கு அதை தூண்டுறா? கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுதுன்னா, இருதயத்திலிருந்து அந்த கனி புறப்பட வேண்டும். தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை சிந்திக்கிறான், அவைகளில் நிலைத்தும் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, யோபு புத்தகத்துல நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயலும் உண்மைக்கு ஒத்திருக்கும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்திலிருந்து உருவாகிற குணங்கள் தான் அது எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். அது வெளிப்படையாக எல்லாரும் அதை போற்றி புகழவும் முடியும். அதுதான் உண்மையான கனி. அதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனி என்று சொல்லுகிறது. 2 சின்ன தம்பிமார்கள் இருந்தாங்க. உங்களை மாதிரி ஒரு சின்ன குட்டி தம்பிமார்கள் இருந்தாங்க. ரொம்ப சேட்டக்கார பசங்க. இவங்க வீட்டுல முன்னாடி ஒரு பிளம்ஸ் மரம் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா இந்த கனியுமே கொடுக்கவே இல்லை. ஒரு கனி கூட அவங்க பார்த்தது இல்லை, ஒரு பூ கூட அதுல வந்தது இல்லை. அவங்க அப்பா பார்த்தாரு, சரி இன்னைக்கு சாயந்தரம் அதை நம்ம பேசாம வெட்டிட்டு அதுல வேற ஏதாவது மரத்தை வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைக்கு போயிட்டார். இந்த 2 பேரும் அப்படியே யோசிச்சு பார்த்தாங்க, என்ன செய்யலாம்? இந்த மரம் நமக்கு ரொம்ப நிழல் தருது, இந்த மரத்துல ஏறி விளையாடுறோம், இந்த மரத்துல ஏறி அப்படியே கோட்டைச்சுவரை தாண்டி அப்படியே அங்க விழுந்து விளையாடுவோம், இப்படிலாம் நிறைய
ரொம்ப என்டர்டெயின்டு இந்த மரத்தில் நம்ம செய்ய முடியும். என்ன செய்யலாம்? ஒரு திடீர்னு ஒரு ஐடியா. 2 பேரும் அப்படியே மார்க்கெட்டுக்கு போனாங்க. போய் ஒரு 100-200 ப்ளம்ஸ் பழங்கள்லாம் வாங்கினாங்க. நல்ல சோப்பு பழமாக பார்த்து வாங்கினாங்க. வாங்கி ட்வைன் நூல் அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. யார் என்ன ஐடியா கொடுத்தான்னு தெரியாது. பசங்க அப்படி நல்ல அறிவாக இருக்காங்க. அப்படி மேலே போனாங்க. போய் எல்லா இடத்துலையும் அப்படியே நூலை கட்டி அப்படியே பழமாக்கிட்டாங்க. கிழந்து வந்து பார்த்தாங்க, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஐயோ அழகாக மரங்கள் எல்லாம் அப்படியே கனியினால நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பா வந்தார், ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அதை எப்படியாவது வெட்டிடுவோன்னு சொல்லி வந்தாரா, பார்த்தோன்னே அசந்துட்டார். என்ன இது இவ்வளவு மரம் இப்படி ஒரே நேரத்தில் இப்படி கனிகள் காய்க்கும்? அப்போ அவரது பிள்ளையெல்லாம் கூப்பிட்டாரு. அப்பா கனிகள் வந்து வேற ஒரு இடத்துல உள்ள கனியை இன்னொரு இடத்துல ஓட்டி ஒரு 2 நாள் என்ன ஆகும்? எல்லாம் கீழே விடும். அது அல்ல, நம்முடைய அந்த கனி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது உருவாக வேண்டும். அதுதான் ஆவியின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே உருவாகி வரும் பொழுது அது நமக்கு நிறைய பலன்களை தருகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அது நிலைத்தும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் வருகிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆதலால் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கனிகள் மற்றவர்கள் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இந்த சாந்த குணம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சாந்த குணம் உள்ளவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை மிகவும் லகுவாகவும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த சாந்த குணத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். வேற யார்ட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பெற்றோரோ அல்லது நம்முடைய அண்ணன்மாரோ அல்லது அக்காமார்களோ, இந்த அக்கா ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்களே, இந்த அண்ணன் ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்களே, அதுல இருந்து நீ கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஒரு நாள் சாந்தமா இருப்பாங்க, ஒரு நாள் கோபமா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு சாந்த குணத்தை நம்மிலே புகுத்துகிறார். கர்த்தர் வருகிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்ம சார்ந்திருக்கும் பொழுது, அவரிடத்துல கற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் முற்றிலுமாக சார்ந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சாந்த குணத்தினாலே அலங்கரிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சாந்த குணம் என்பது இந்த ஒரு குணம் மட்டும் நம்மிடத்துல இருந்தால் அல்லது ஒரு சுவை மட்டும் நம்மிடத்துல இருந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சாந்தம் மட்டும் நம்மிடத்துல தனியா உருவாகி வெளியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வராது. ஏன்னா இந்த குணங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் அதன் சுவையை வெளிப்படுத்தும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இவ்விதமாக ஒவ்வொரு குணங்களும் என்கிட்ட சாந்த குணம் மட்டும்தான் இருக்கு, என்கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு, என்கிட்ட நீடிய பொறுமை மட்டும்தான் இருக்கு, என்னிடத்துல இச்சையடக்கம் மட்டும்தான் இருக்கு, அப்படி சொல்ல முடியாது. எல்லா குணங்களும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் அதனதன் குணம் பிரிடாமினண்டாக எல்லாருக்கும் தெரியும். சொல்ல புரியணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எல்லா குணத்திலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம என்ன குணம் வெளியிலே நம்ம காண்பிக்க போகிறோமோ அந்த குணம் ஒரு முழுமையான குணமாக இருக்கும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் வருகிறார். ரொம்ப சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை அலங்கரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பூமியில இருந்த பொழுது எல்லாரையும் அணைத்தார். சிறு பிள்ளைகளின் இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், வாங்க, அப்படி எல்லாரையும் தூக்கி வைத்து அப்படிலாம் நம்ம நிறைய போட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் மடியில பிள்ளைகள்லாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால இந்த நாளிலே சாந்த குணம் உள்ள ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆன்லைன் பிபிஎஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய காரியங்களை இதன் பேசிஸ்ல நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. சரியா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்கள் அருமையான தம்பி தங்கச்சிமார்களுக்காக உண்மை துதிக்கிறோம். சாந்த குணம் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறார்களோ அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஈஸியாக அதெல்லாம் கேட்ச் பண்ண உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சர்ஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஃபுல் கமிட்மெண்ட்டோடு கூட ஆண்டவரே இந்த லெசன்ஸை நடத்தி இந்த அருமையான பிபிஎஸ்ஐ அவர்கள் முற்றிலுமாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கூலாக மாற்ற
உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவையான ஒத்தாசைகளை படத்திலிருந்து நீர் கட்டளையிடும். துதிகான மகிமை எல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த 8வது நாள் VBSல உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. கடந்த 7 நாள் VBSும் நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். இந்த 8வது நாள் VBSல நீங்கள் உற்சாகத்தோடு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு அருமையான ஒரு பாடலை கற்றுக் கொடுக்க நான் வந்திருக்கிறேன். கடந்த 7 நாள் VBS பாடலும் நீ ரொம்ப வீட்டிலலாம் படித்து பார்த்துருக்க. வீட்டில் நிறைய வீட்டில் அப்படியே பாடல் முனங்கள் சத்தத்தோடு நீ இருந்தது எல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த நாளில் இன்றைக்கி அருமையான பாடல் VBSல ரொம்ப சிறப்பான பகுதி எது தெரியுமா? பாடல் பகுதி. பாட்டு பாடுறது, ஆக்ஷன் பண்ணுறது, டான்ஸ் பாடுறது, இதெல்லாம் ரொம்ப உற்சாகம். அப்படித்தானே? இன்றைக்கும் அண்ணன் வந்து அருமையான ஒரு பாடலை இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கி நாள் தலைப்பு என்ன தெரியுமா? சத்தமாக சொல்லுங்கள். சாந்தம். சாந்தம்ங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே நான் அந்த பாடலை தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? நல்லா கவனிக்கணும். பாடல் வரிகளை நல்லா கவனிங்க. சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொண்டு விட்டு ஆக்ஷனுங்கிறாரா போக போகிறோம். பாட்டு பாடத்துமா அண்ணன்? நல்லா கவனிங்க. அடுத்து நான் கற்றுக் கொடுக்க போகும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, நான் பாட்டு பாடுறேன். பழகிடுவோம். நானும் அவரை போ சாந்த குணத்தோடு வாழ்ந்திடுவே. நானும் என் இயேசுவும் அன்பாக பண்பாக பழகிடுவோம். நானும் அவரை போ சாந்த குணத்தோடு வாழ்ந்திடுவே. அவரை போல, இயேசுவை போல நம்ம என்ன செய்யணும்? குணத்தோடு கூட. அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமா உருவாக்கிடவே. என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமா உருவாக்கிடவே. என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார். லா 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 லா. பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல? அண்ணன் அந்த பாட்டை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் பாட திருப்பி நீங்கள் என்ன செய்யணும்? பாடணும். பாடலாமா? நானும் என் இயேசுவும் அன்பாக பண்பாக பழகிடுவோம். நானும் அவரை போல் சாந்த குணத்தோடு வாழ்ந்திடுவேன். வெரி குட். அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமாய் உருவாக்கிடவே. என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமாய் உருவாக்கிடவே. என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார்.
லா 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 லா. பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சுல? இதே பாட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பாட்டை கற்றுக் கொடுத்தோம். இன்னும் நீங்கள் வீட்டில் பாடி பாடி என்ன செய்யணும்? இந்த பாட்டை கற்றுக்கோங்க. இப்போ நம்ம ஆக்ஷன், சூப்பரான ஆக்ஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்த்து நம்ம அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொண்டு நாமும் ஆக்ஷன் பண்ண போகிறோம். சந்தோஷமா? ஓகே, நம்ம ஆக்ஷனை பார்க்கலாமா? என் இயேசுவும் அன்பாக பண்பாக பழகிடுவோம். நானும் அவரை போ சாந்த குணத்தோடு வாழ்ந்திடுவேன். நானும் என் இயேசுவும் அன்பாக பண்பாக பழகிடுவோம். நானும் அவரை போ சாந்த குணத்தோடு வாழ்ந்திடுவேன். அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமாய் உருவாக்கிடவே என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மை போல என்னையுமே சாந்த குணமுள்ள பாத்திரமாய் உருவாக்கிடவே என்னையுமே தம் கரங்களில் ஏற்றுக்கொண்டார். லாலா 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 லாலா.
greeting card பண்ணீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள்ல தொற்கால், இங்கிலீஷ்ல டார்கஸ்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க தன்னோட கையினால தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தன்னோட கையினால தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அழகான ட்ரெஸ் தைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தன் கையினால மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அப்புறம் தன்னோட கையினால நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் அவங்க தன்னோட வீட்டில் இருந்துகிட்டே பண்ணாங்க. நம்மளும் இப்போ வீட்டில் தானே இருக்கோம். நம்மளும் நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணலாமா? பண்ணி இது மாத்திரம் இல்லை, இதில் யாருக்காவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பர்த்டே வந்துச்சுன்னா இதில் அழகான வசனம், வாக்குத்தத்த வசனம் அழகாக எழுதி கொடுக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ஆறுதலான வசனங்கள், வாக்குத்தத்தங்களை நீங்கள் எழுதி அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. உங்கள் குட்டி கையால் நீங்கள் எழுதுனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப சந்தோஷப்படுவார், உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். ஓகேயா? ஓகே, பாய். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த லாக்டவுனில் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, நம்மளுடைய விபிஎஸ்னுடைய 8வது நாளுக்கு வந்திருக்கோம் இல்லையா? இந்த நாளுடைய தலைப்பு என்ன? சாந்தம். ஓகே, இன்றைக்கி சாந்தத்தை குறித்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஓகேயா? பைபிளில் யோசேஃப் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பற்றி சொல்லலாம். அந்த யோசேஃப் வந்து ஒரு வாலிபனாக இருக்கிற வேளையில் அவனுடைய சகோதரர்கள் கூட அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். சகோதரர் கூட வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் யோசேப்பு வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லமான பையன். ஆனால் யோசேப்பு வந்து அவங்க அப்பா ரொம்ப அனுபவிச்சார். ஆனால் யோசேப்பு எப்படின்னா அவன் வந்து எப்போவுமே சொப்னம் கண்டுகிட்டே இருப்பான், சொப்னம் பார்த்துட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் அவன் என்ன செஞ்சான், அவங்க சகோதரர்கிட்டலாம் சொன்னான், நான் ஒரு சொப்னம் பார்த்தேன். என்ன தெரியுமா? நீங்கள் எல்லோரும் வந்து என் முன்னாடி வணங்கி நிற்கிறத நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு. அப்போது சகோதரருக்கெல்லாம் அவன் மேலே கோபமாகி கடைசி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஆடு மேய்க்கிறதுக்கு இவங்க வனாந்தரத்தில் போகிறப்ப இவன் கூட போனோன்னே இவன் என்ன செஞ்சானா, இவனை அடித்து கொலை செய்ய பார்த்தாங்க. அப்போ கூட இருந்த ஒரு சகோதரன் சொன்னால் அவனை கொலை பண்ண வேண்டாம் அவனை அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாங்க, ஒரு குழிக்குள்ளே போடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, அங்கே கொஞ்சம் மனுஷங்க வந்து வியாபாரத்து நிமித்தமாக கொஞ்சம் பேர் வந்துட்டு இருந்த பார்த்தோன்னே இவன் இந்த ஒரு சகோதரன் என்ன சொன்னால், நம்ம ஒன்று செய்யலாம், அவனை அப்படியே விட்டுட்டு போக வேண்டாம், அந்த வரவங்ககிட்ட அடிமையாக விற்றுடலான்னு சொல்லி அவங்களுக்கு அடிமையாக விற்றுருவாங்க. அப்போ இந்த சகோதரன் வந்து ரொம்ப அமைதியாக எதுவுமே எதிர்த்து பேசாமல் அவங்க கூட அடிமையாக போகிறான். அவன் போய் அவன் என்ன செய்கிறான்னா, எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அந்த நாட்டில் போத்திப்பர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வீட்டில் போய் அங்கே வேலைக்கு செய்கிறான். அங்கே என்னாச்சுன்னா, அங்கேயும் அவன் மேலே வந்து ஒரு பொய் குற்றத்தை சாத்தி அவனை என்ன செய்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்றாங்க. அங்கேயும் அவன் அமைதியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், சாந்தமாகவே இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவன் வணங்குற தேவன் உண்மை உள்ளவர், அவனை வந்து ஒரு நாளில் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக சாந்தமாக யார்கிட்டையும் எந்த கோபம் காமிக்காமல் அவன் ஜெயிலில் இருக்கிற வேலையில். இப்போ ஜெயிலில் இருக்கும்போது இப்படி தான் அவன் வந்து சொப்பனம் பார்க்குறது மட்டும் இல்லை, யாராவது பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா இவன் சொல்லி கொடுப்பான். அப்படி ஒரு நாள் என்னாச்சா, அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. இப்போ அந்த சொப்பனம் வந்தோன்னா ராஜா ஒரே குழப்பம். அப்போ என்ன செஞ்சார், அந்த சொப்பனத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு யாராக இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது தான் அங்கே சொன்னாங்க, நம்ம சிறைச்சாலையில் ஒரு யோசேஃப்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு வாலிபன். அவன் வந்து சொப்பனத்தை எல்லாம் வெளிப்படுத்தி சொல்லுவான், அவங்ககிட்ட சொன்னால் ஒரு வேளை அவன் சொல்லுவான்னு சொல்லி உடனே ராஜா அவனை வர சொல்லி அரண்மனையில் வந்து ராஜாக்கிட்ட, சரி ராஜா நீங்கள் பார்த்த சொப்பனம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே ராஜா சொப்பனத்தை சொல்கிறாரு. அவன் அந்த சொப்பனத்தை கேட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்கிறான். ராஜா, இந்த தேசத்தில் பெரிய பஞ்சம் வரப்போகுது, அதனால் அந்த பஞ்சம் வந்து இந்த தேசத்தில் ரொம்ப கஷ்டம் வரப்போகுது, அதைத்தான் நீங்கள் அந்த சொப்னத்தில் பார்த்தீங்க. ஸோ அந்த பஞ்சத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வழி இருக்குன்னெல்லாம் சொல்லி அந்த ராஜாக்கிட்ட இந்த வாலிபன் சொல்கிறான். அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறாரு, சரி இந்த வாலிபனவே நம்ம என்ன செய்வோம், இந்த காரியத்தின் மேலே நம்ம அதிகாரியாக வச்சு அவன் அந்த காரியத்தையெல்லாம் செய்யட்டும்னு சொல்லி அந்த ராஜா வந்து அந்த யோசேஃபுங்கிற வாலிபனை அதிகாரியாக நியமிக்கிறார். அப்போ அங்கேயே அவன் நல்ல சாந்தமாகவே இந்த காரியம் செய்ய அமைதியாக, ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் நமக்காக எல்லாம் செய்ய போகிறாரு, நமக்கு ஒரு மீட்பை கொடுக்க போகிறாரு, ஒரு உயர்வை கொடுக்க போகிறாருன்னு சொல்லி அவன் நம்பி இருந்தான். அப்படி அந்த தேசத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகும், அங்கே பெரிய பஞ்சம் வரும்.
பஞ்சம் வர காலத்து இஸ்ரேல் நாட்டிலெல்லாம் பஞ்சம் வந்தோடனே இவனுடைய சகோதரர்களாக இருந்தாங்களே அப்பா கூட, அந்த தேசத்தில் அவங்களுக்கு பஞ்சம் வந்து ஆகாரம் இல்லாமல் வந்தப்போ ஒருத்தங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எகிப்துக்கு போனால் அங்கே வந்து எல்லாம் சுபிக்ஷமாக இருக்குது, அங்கே போனால் நம்ம பஞ்சம் தீர்றதுக்குள்ள பொருள்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த சகோதரர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எகிப்துக்கு வராங்க. அந்த பார்வோனுடைய தேசத்துக்கு வரும் பொழுது அங்கே தான் இங்கே யார் இருக்கா, இவங்க முந்தி அடிமையாக விற்ற அவருடைய இளைய சகோதரன் யோசேஃப் அங்கே அதிகாரியாக இருக்கிறார். இவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து எல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க, எங்கள் தேசத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ யோசேஃபுக்கு அவங்க சகோதரர்களை பார்த்தோன்னே, ஓ இவங்க எங்கள் அண்ணன்மார்னு அவன் யோசேஃபுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி என்ன செய்கிறாரு, யோசேஃப் கடைசி சொல்லுவார், சரி நான் உங்களுக்கு எல்லாம் தரேன், உங்களுக்கு வேண்டிய பொருளை நான் தரேன், ஆனால் உங்கள் இளைய சகோதரன் ஒருத்தருக்கானே அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படி. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரே சங்கடத்தில் இருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள்லாம் அப்படி நடக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன செய்கிறா, அப்பா இந்த மாதிரி இருக்கார், சரி அப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி எதாவது காரியம் போனதுக்கப்புறம் கடைசியில் யோசேஃப் சொல்லுவார், நான் வேறு யாரும் இல்லை, நீங்கள் முந்தி என்ன அடிமையாக விற்றீங்கல்ல அந்த தம்பி யோசேஃப் தான் நான் அப்படின்னு சொல்லி அண்ணன்மார்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பயந்துருவாங்க, ஐயோ என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போ அவன் சொன்னால், நான் உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்ல, நீங்கள் கவலையும் படாதீங்க, நீங்கள் என்ன அப்படியெல்லாம் செய்ததெல்லாம் வந்து அது எல்லாமே தேவனுடைய செயல். ஏன்னா அப்படி நான் இங்கே வந்தனால தான் இன்றைக்கி என்னை அதிகாரியாக வச்சு இன்றைக்கி உங்களுடைய பஞ்ச சமயத்தில் உங்களுக்கு அந்த ரட்சிப்பு கொடுக்க முடியா தேவன் என்னை முன் நியமிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலலாம் தாழ்மையாக சாந்தமாக ரொம்ப சாந்தமாக அந்த காரியத்தையெல்லாம் செஞ்சான். அதனால் தேவன் என்ன செய்தார், அவனை உயர்த்தினார். அவன் மூலமாக அவனுடைய சகோதரருக்கு அந்த தேசத்துக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாச்சு. அதை தான் நம்ம வசனத்தில் இந்த யோசேஃபினுடைய கதையை நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வசனம் என்ன சொல்லுன்னா, சங்கீதம் 149 4ஆம் வசனத்தை சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்களே கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் இது போல தான் நமக்காக அவர் அடிக்கப்பட்டது மாத்திரமில்லை, அவர் நமக்காக முன்கீர்க்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் சாந்தமாக இருந்து அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கி நமக்கு நித்தியமான நரக தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கதை எல்லாத்துக்கும் பிடிச்சதா? ஸோ இனி நீங்கள் என்ன செய்யணும், நீங்களும் இது மாதிரி எந்த மாதிரி யார் கஷ்டம் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்ன செய்யணும், சாந்தமாக இருக்கணும். அவங்க கூட பேசும்போது சாந்தமாக பேசணும், கோபப்படக்கூடாது. சரியா? ஓகே, எல்லாத்துக்கும் கதை பிடிச்சதா? ஓகே, தேங்க்யூ. நீங்களா ஜாலியாக வீட்டில் இருக்கீங்கல்ல, சந்தோஷமா இருக்கீங்கல்ல. ஆனால் நான் இப்போ ரோட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா ஒரே இறைச்சல், ஒரே சண்டை போட்டுட்டு இருக்காங்க 2 பேர். அவங்க 2 பேரும் சண்டை போடுறத அந்த ரோட்டில் இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி சண்டை போடலாமா? நம்ம பிபிஎஸ்ல அப்படி நமக்கு சொல்லி தந்திருக்காங்களா? இப்படி சொல்லி தரல. நமக்கு இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லி தந்திருக்காங்க? சத்தமா சொல்லுங்களேன். சாந்த குணம். வெரி குட். நீங்களா ரொம்ப கிளவரான பிள்ளைங்க. வெரி குட் பிள்ளைங்களா. ஓகே, இன்னைக்கு நம்ம சாந்த குணம் தானே சொல்லி தந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய சாந்தமான குணம் தான் எல்லாருக்கும் தெரியணும். சண்டை போடுறது எல்லாருக்கும் தெரியணுமா? தெரியக்கூடாதுல்ல. ஸோ அடுத்தவங்க கூட நம்ம சண்டையே போடக்கூடாது. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வசனம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, அக்கா உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம அழகான இன்னைக்கு வசனம் படிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்குன்னு வாசிக்கலாமா? உங்கள் சாந்த குணம். உங்களுடைய சாந்தமான அந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க தம்பி, அண்ணன், தங்கச்சி, அக்கா, இன்னும் யாரெல்லாம் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, எல்லா மனுஷருக்கும் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஓகே, ஸோ உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உங்க சாந்த குணம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் நம்ம பக்கத்திலே தான் இருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னு
பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? சோ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இது பைபிள்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? பிலிப்பியர் 4:5 இங்கதான் இந்த வசனம் இருக்கு. இன்னொரு தடவை நம்ம இந்த வசனம் பிடிக்கலாமா? உங்களுக்கு அந்த வசனம் பிடிச்சிருக்கா? இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சத்தமா அப்ப கூட சேர்ந்து சொல்வீங்களா? ஓகே, நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க. ஓகே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:5. வெரி குட் பிள்ளைங்களா, சூப்பரா சொன்னீங்க. இன்னொரு தடவை அழகா சத்தமா சொல்லிடுவீங்களா? லாஸ்டா நம்ம முடிக்க போறோம். ஓகே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அம்மா அப்பா எல்லாம் கேட்கணும், ஐயோ என் பிள்ளை அழகா வசனம் சொல்லுதே அப்படின்னு நினைக்கணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சாந்த குணம், அக்கா கூட சேர்ந்தே சொல்லுங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:5. ஓகேவா? சோ இனிமே நீங்க எல்லாரும் சாந்த குணமா இருப்பீங்கல்ல? ஆமாவா இல்லையா? எல்லாரும் ஆமா சொன்ன அப்படி கை காமிங்க. வாவ், வெரி குட். ஓகே, இனிமே நீங்க எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும், சண்டை போடக்கூடாது. ஓகேவா? வீட்டுல ஸ்நாக்ஸுக்காக நிறைய சண்டை போடுவீங்க தானே? ஸோ இனி என்ன செய்யாதீங்க, விட்டு கொடுங்க. அக்காவும் ஸ்நாக்ஸுக்காக நிறைய சண்டை போடுவேன். ஓகே, இனிமே நானும் ஸ்நாக்ஸுக்காக சண்டை போட மாட்டேன். நீங்க அப்படி இருப்பீங்களா? வெரி குட். ஓகே, பாய், see you. அன்பு தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் உங்களோட மத்தியில எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஹாய் பிரதர். பிரதர் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். என்ன நீங்க பிள்ளைகள்லாம் ஒரே கூட்டம் பார்த்தீங்க? பிள்ளைங்களுக்கு நான் இன்னைக்கு அருமையான ஒரு மேஜிக் சொல்ல போறேன். மேஜிக்கா? ஆமா, என்ன மேஜிக்? அந்த மேஜிக் மூலமா ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்படியே என்ன செய்தி பிரதர்? அது மேஜிக் வந்து பிரதர், இந்த நல்ல ஒரு கிளாஸ். என்ன கண்ணாடி சூப்பர் கிளாஸா இருக்கு இது. அருமையான கிளாஸ். இந்த கிளாஸை வச்சு தான் நான் மேஜிக் பண்ண போறேன். அப்படியா? எங்க சொல்லி காமிங்க பாப்போம். மேஜிக் இந்த கிளாஸ்ல நானு தண்ணி குடிக்கிற தண்ணி தானா? சுத்தமான தண்ணி அப்படி ஊத்த போறேன். இந்த தண்ணி எவ்வளவு சுத்தமா இருக்கு பாத்தீங்களா? நல்லா கண்ணாடி மாதிரி சுத்தமா இருக்கு. இதன் மூலமா ஒரு செய்தி இதான், நம்முடைய மனித வாழ்க்கைய கடவுள் நம்மளை இதே மாதிரி தான் சுத்தமா நம்மளை படைச்சார். என்ன இருக்கு பிரதர், மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப கேடுள்ளதா, களவும் பொய்யும் அந்த மாதிரி ஏன் பிரதர்? மனுஷனை கடவுள் அவருடைய சாயலின்படி அவரை போல தூய்மையுள்ளவரா படைச்சாரு. ஆனா மனுஷன் கீழ்ப்படியாமையினால மனுஷனுக்குள்ள பாவம் வந்துச்சு. அது எப்படி பிரதர் பாவம் வந்துச்சு? பாவம் வந்ததுனால தான், அது பெரிய ஸ்டோரி. பாவம் வந்ததுனால தான் மனுஷனுக்குள்ள இருந்து வர்றதெல்லாம் எனக்கு பொல்லாத காரியங்கள். மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலும் சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். அதே மாதிரிதான், அதனால தான் அவனுக்கு உள்ள இருந்து வெளியே கொலைவாதங்கள், களவுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படி மோசமான காரியங்கள், கெட்ட வார்த்தை பேசுறது, இப்படிப்பட்ட எல்லா சுவாவங்கள் எதனால வருதுன்னா மனுஷனுடைய இருதயம் வந்து அழுக்கால, பாவ அழுக்கால நிறைஞ்சிருச்சு. இதுக்கு தீர்வு இல்லையா பிரதர்? பாவ அழுக்கு இந்த பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் மனுஷன் இப்படி இருந்த இருதயம், கடவுள் படைக்கப்பட்ட இருதயம், ஒரு சுத்தமான இருதயத்துக்குள்ள பொய், களவு, அது மாதிரி கெட்ட வார்த்தை, அதுக்கடுத்து மோசமான சினிமா பார்க்குறது, அது மாத்திரமல்ல சண்டை போடுறது, இப்படிப்பட்ட பார்த்து இப்போ பார்த்தீங்களா சுத்தமாக இருக்கு. அவர் என்ன இப்படி போச்சு, கழுப்பு அழகா அழுக்காயிடுச்சுல. எவ்வளோ சுத்தமாக இருந்த காரியம் எவ்வளோ அழுக்காயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் மனுஷனுடைய இருதயமும் அழுக்காயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிபிஎஸ்சில் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியின் கனிகளை குறித்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆவியின் கனிகளில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனி அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இப்படிப்பட்ட சாராசங்கள், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனுஷனுக்குள்ளே இல்லை. இதெல்லாம் மனுஷன் அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, இப்படிப்பட்ட சுவாவங்கள் இல்லாத காரணம் மனுஷனுடைய பாவத்தினால மனுஷனுடைய இருதயம் இந்த மாதிரி அழுக்காயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளத்துல வந்து இந்த மாதிரி கேடு அழுக்கானது
விஷயங்கள் நிறைய இருக்கிறனால தான் அதுதான் வெளியே வர்றது அந்த மாதிரி காரியங்கள் வெளியே வருது. அழுக்கான மோசமான காரியங்கள் வருது. இதுக்கு இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இது என்ன முடிவு? முடிவு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. மனுஷன் பாவம் செய்யறதுனால அவனுடைய விளைவு, அதனுடைய பாவத்தினுடைய விளைவு என்னன்னா நித்திய நரகம். நரகத்துல எப்பொழுதும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவியாத அக்கினி உள்ள அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தான் மனுஷன், பாவியா வாழக்கூடிய மனுஷன் அங்கதான் போகணும். அப்படிப்பட்ட நிலைதான் இருந்துச்சு வருது. சரி. ஆனா கடவுள் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தார். அப்படி என்ன பிரதர்? அது ஒரு தீர்வு தான். கடவுள் நம்மளை படைச்ச கடவுள், உலகத்தெல்லாம் படைச்ச கடவுள் மனுஷனா அந்த பூமியில நம்மளை போல ஒருத்தர் போல அந்த பூமிக்கு வந்தார். நம்மளை மாதிரி ஒருத்தர் பூமிக்கு வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்னா நம்முடைய பாவத்தெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சார், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மறிச்சார். இந்த மாதிரி ஒரு சிலுவையில் தான் அவர் சிலுவையில் மறிச்சதுனால மனுஷனுடைய அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை அழகான நம்மளை சுத்திகரிக்க அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, எந்த மனுஷன் இந்த இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய பாவ அழுக்கு என்ன செய்யுதுன்னா மாற்றப்படுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீ கல்வாரி சிலுவையில் எனக்காக மறிச்சீர் ஆண்டவரே, நான் பாவி என்கிற ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை என்னை மன்னியும், என்னுடைய பிள்ளையா மாற்றும் சொல்லி யார் ஒருத்தர் கூப்பிடுறாங்களோ அவங்க உள்ளத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, வராரு. அவர் உள்ளத்துல வந்து என்ன செய்யறாருன்னா அந்த பாவ அழுக்கு என்ன செய்யறாரு, அவனை விட்டு மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வரும்போது அவருடைய பாவமான இருதயம் என்ன செய்யறதுன்னா மாற்றப்படுகிறது. அவரை போல இங்க பாத்தீங்களா தூய்மையான இருதயமா அவனை என்ன செய்வாரு, கொஞ்சமா அந்த பாவ அழுக்கெல்லாம் மாறுது பாத்தீங்களா? ஆமா, சுத்தமாகி இந்த சிலுவையை உள்ள போட்ட உடனே அந்த அழுக்கெல்லாம் மாறி இயேசு கிறிஸ்துவை போல என்ன செய்யறது, தூய்மையுள்ள இதயம் உள்ளதான் நம்மளை என்ன செய்வாரு, மாற்றுவாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை இயேசு கிறிஸ்துட்ட நம்ம அறிக்கையிடும்போது, இயேசுவே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பிள்ளையா மாத்துங்க, என்னுடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால என்னை கழுவி சுத்தியறிங்க, நம்முடைய பிள்ளையா வாழ ஆசைப்படுறோன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுடைய பாவத்தில் இயேசாமி என்ன செய்யறாரு, மன்னிச்சு அவங்கள தன்னுடைய பிள்ளையா என்ன செய்யறாரு, ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா? ஆமா பிரதர், பழைய மாதிரி அதே மாதிரி தண்ணியா மாறிடுச்சு, சுத்தமாயிருச்சா, உள்ள போன உடனே கண்ணாடி மாதிரி மாறிடுச்சா. அப்ப அவருடைய மரணத்தின் ரத்தத்தின் மூலம் நம்மளை வந்து இந்த அளவுக்கு சுத்திகரிச்சிருவாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவருடைய அழுக்கான இருதயத்தை நினைச்சாரு, அவர் மாற்றி ஒரு தூய்மையான இருதயமா அந்த ஆவியின் கனிகள் அதுக்கடுத்து நமக்குள்ள வந்துடும். அன்பு வந்துடும், சந்தோஷம் வந்துடும், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய ஆண்டவரை போல நம்ம என்ன செய்யறோம், நம்மளை மாற்றி மாறப்பட்டவர்களாக அவரை போல நம்ம வாழ்கிறோம். இப்படி உள்ள நிலையினுடைய முடிவு என்ன தெரியுமா? இதுக்கு முடிவு என்ன தெரியுமா? பரலோகம். பாவம் மன்னிக்கப்பட்டு இருதயத்தெல்லாம் சுத்தமாக்கப்பட்டு அவர் நம்மளை என்ன செய்யறாரு, தூய்மைப்படுத்தி ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. நமக்கு மரணம் கிடையாது, நமக்கு சொர்க்கம் தான், பரலோகம். தேவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போவதற்குள்ள ஒரு வழி ரட்சிப்பின் மூலமாய், அவருடைய சிலுவையில சிந்தின ரத்த மரணத்தின் மூலமாய், நம்ம அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதன் மூலமா இந்த வாய்ப்பு நமக்கு என்ன செய்யுது, கொடுத்துருக்கிறது. அதனால தம்பி தங்கச்சி நல்லா இருந்துச்சா? இந்த மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறோம். இதே போல உங்களுடைய உள்ளத்துல ஏசாமி உங்களை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே உங்க பாவ அழுக்க மாற்றி உங்களுடைய இருதயத்தை சுத்தமுள்ளதா அவருடைய ரத்தத்தினால மாற்றி அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சொர்க்க ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு அவர் என்ன செய்யறார், உங்களை அவர் கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட தேவனை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மேஜிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதன் மூலமா அறியப்பட்ட செய்தியை உங்களை உள்ளத்துல வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. நல்லா இருந்துச்சுல? ஓகே, பாய் பாய். ஹலோ தம்பி தங்கச்சி, மறுபடியும் உன்னை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். மேஜிக்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டும் என் கூட இருக்காங்க. மொத்தம் 2 ஃப்ரெண்டு நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். முதல் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட் சாம். ஓகேயா? இவர் எனக்கு நான் எங்கே போனாலும், மினிஸ்ட்ரிக்கு போனாலும் எனக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல அண்ணன். நிறைய பிள்ளைங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சாங்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. ரொம்ப அழகாக பாடுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. சரி, இப்போ சாம், ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம். நம்ம டோனி வந்திருக்கான் சாம். ஓ, டோனி வந்திருக்கானா? ஆமா, டோனி. ஓ, எனக்கு தெரியுமே, நல்லாவே தெரியும். டோனி எங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்த டோனிய. அவன் உன்னைய பாக்குறதுக்கு பயந்துகிட்டு அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன்? நீ எங்க ஊசி போட்டுற போற அப்படின்னு. ஐயோ, இல்ல 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 இல்ல, ஊசி எல்லாம் போட மாட்டேன்ல.
சரி நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டுமா? தாராளமா டைம் ஆயிடுச்சு நமக்கு, அதனால சீக்கிரமா நம்ம அவனை நான் உனக்கு காமிச்சிட்டு அடுத்து நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, அதனால அங்க போகணும். கண்டிப்பா. சோ நான் சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வரேன், நீ கொஞ்சம் அவனை பாரு. டோனி, கண்டிப்பா. டோனி, டோனி என்ன பண்ற? டோனி சீக்கிரமா வா டோனி, உனக்காக சாம் அங்கிள் வெயிட் பண்றாங்க. டோனி என்ன பண்ற? டோனி பயமா இருக்கா? ஏன் டோனி பயமா இருக்கு? இங்க பாரு அங்கிள் இருக்காங்க பாரு. ஹலோ சொல்லு. டோனி. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க செல்லம்? அழகா தான் இருக்க. எப்படி இருக்கேன்னு கேட்டேன். உடம்பு எப்படிடா இருக்கு? என்னாச்சு? என்னாச்சு டோனி? டோனி என்னாச்சு? நீ எல்லாத்தையும் உனக்கு என்னென்ன உடம்பு சரியில்லையோ அது எல்லாத்தையும் இந்த அங்கிள் கிட்ட சொல்லு, அவங்க உனக்கு சரி பண்ணுவாங்க. ஓகே 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 சரி, எனக்கு உமா கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அங்கிள் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ப்ராப்ளம் அது எல்லாத்தையும் சொல்லு. ஹலோ டோனி, என்னாச்சு? என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு கொஞ்ச நாளா ஹார்ட் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குதா? லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தானே அடிக்கும். குதிரை ஓடுற மாதிரி கேக்குது. குதிரை ஓடுற மாதிரி கேக்குதா? என்னாச்சு டோனி? ஏன் தெரியல, நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் டாக்டர். ஆமா சரி, நான் தான் டாக்டர், கரெக்ட் தான், நான் பாக்குறேன். சரி, ஏன் திடீர்னு லப்பு டப்புன்னு அடிக்குது? நல்லா மூச்சு இழுத்து விடு. ஆமா, நல்ல வேகமா அடிக்குது. லேப்டாப்னு எதனால? அது நான் கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போறாங்கனால. ஜிம்முக்கு போறியா? என்ன ஜிம்முக்குலாம் போற நாட்டுக்கு டோனி? டோனி ஜிம்முக்கெல்லாம் போற, அது எனக்கு தெரியும். ஜிம்முக்கு போறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது அண்ணா, நான் எதுக்கு ஜிம்முக்கு போறேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேனே. எதுக்காக ஜிம்முக்கு போறீங்க எல்லாருக்கும்? சரி சரி டோனி, எதுக்காக ஜிம்முக்கு போறேன்னு எல்லாருக்கும் சொல்லு. அதாவது என் காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல. ஆமா தாசு. ஆமா தாசு. ஆமா, ரொம்ப நல்ல பையனாச்சு அவன். அவன பார்த்து நல்ல பையன் சொல்றீங்க? சரி சரி, அவன் என்ன பண்ணா அதை மட்டும் சொல்லு. அவன் என்ன அடிச்சிட்டான். அடிச்சிட்டானா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அதனாலதான் நான் ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போற? மசில்ஸ்லாம் நல்லா ஏத்தி சிக்ஸ் பேக்லாம் வச்சு அவனை அடி அடிக்க வரேன். அங்கிள் நல்ல ஐடியாவா? டோனி, என்ன அங்கிள்? உன் சத்தத்தை, இதயத்தின் சத்தத்தை கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சது ஏதோ தப்பான விஷயம்ட்டு. என்ன தோணுச்சு? ஆமா பாரு, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்ட்டு. நான் டாக்டர். உன் இதயம் ஃபாஸ்டா அடிக்கும் போது யோசிச்சேன் ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா ஆமா, எனக்கும் தோணுச்சு. நீயே சொல்லு அறிவுரை, நான் சொன்னா கேட்க மாட்டான். சரி கேளு டோனி. பாரு, நான் டாக்டர் ஆகனால இதயத்தின் சவுண்ட கேட்டனா உன் உடம்புல என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஆமா, அதே மாதிரிதான் வசனம் சொல்லுது, இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்ட்டு. நீ பேசுனத வச்சே தெரியுது உன் எண்ணத்துல ரொம்ப தவறான எண்ணங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, ரொம்ப நிஜமா? உண்மையா? டேய் சொல்றத கேளுடா. சரி பாரு, நம்மளோட இதயத்துல வந்து நல்ல காரியங்கள் இருந்தா நல்ல காரியங்களை நம்ம பேசுவோம். ஆமா, என்ன காரியங்கள் தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், அப்புறம் இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனிகள் நம்மளோட இருதயத்துல இருந்தா நம்மளோட இருதயத்துல இருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்? நல்லதா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கேன் ஒரே நாத்தமா இருக்கும். சொல்லு. என்ன தெரியுமா? என்ன? எங்க சண்டே ஸ்கூல் ஆண்டி எனக்கு ஒரு ஆட்டு சொல்லி கொடுத்தாங்க. பாடி காமியா எனக்காக. நானே சூப்பர் சங்கர். சூப்பர் சங்கரா? என்னடா சங்கர்? நீ டோனி தானே? சூப்பர் சங்கர்ன்ற. உனக்கு டோனியின் பேர் வச்சா நீ சங்கர்னு மாத்திக்கிட்ட. என் பேரு சூப்பர் சங்கர். சூப்பர் சங்கரா? என்ன பேரு இது? நல்லாவே இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் தெரியல. என்ன எங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியல? என்ன சூப்பர் சங்கர்? டோனி, எங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியல நீயே சொல்லு. ஸ்டேஜ்ல ஆட்டலாம் ஆடுவாங்கல்ல, அவங்கதான். ஸ்டேஜ்ல பாட்டு பாடுறவங்க சிங்கர். அதேதான் அங்கிள். சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர், சூப்பர் சங்கர் இல்ல. சரியா? சரி சரி, என்ன பாட்டு அத பாடு. இயேசு உன்னை காணிகளை தேடுகின்றார், அவர் தேடும் காணிகள் உன்னில் உண்டா? இயேசு தேடும் காணி
சூப்பரா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப அழகா பாடின டோனி. தேங்க்யூ அண்ணே, வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? சரி டோனி, இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட அந்த பாட்டை கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா பாடினேன். சரி, அங்கிள் சொன்னதை கேட்டியா? உன்னோட இருதயத்துல கெட்டதை வச்சியனா நீ பேசுறதும் கெட்ட வார்த்தைகள் கெட்டதா தான் இருக்கும். ஆனா ஆவின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், அப்புறம் என்ன விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். உனக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் உன்னோட ஹார்ட்ல வைக்கும் போது நீ வந்து ஆவிக்குரிய வார்த்தைகளா தான் நீ பேசுவ, நல்ல வார்த்தைகளா தான் பேசுவ. அதனால ஆவின் கனிகளாகிய இதெல்லாம் உன் இருதயத்துல வச்சுக்கட்டோனே. உன்னோட கோபம், உன்னோட கெட்ட விஷயம், பழி வாங்குற எண்ணம் இதெல்லாம் தூக்கி போட்டுரு. அண்ணே அண்ணே, ஒரு அடி அடிச்சுக்கிட்டு வா அந்த தாச. நோ, என்ன பண்ணணும்? அவனை மன்னிச்சு ஃப்ரெண்டா ஆக்கிக்கோ. ஆமா, நிஜமா மன்னிக்கணுமா? கண்டிப்பா. சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்ல, பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. சரி டோனி, நான் எத்தனை முறை சொன்னேன்? நீங்க சொன்னீங்க, நான் தான் கேட்கல. அதாவது என்ன சீக்கிரமா சொல்லு. எதுவுமே ஒருத்தவங்க சொன்னா புரியாது, ஒரு 2-3 பேர் சொன்னாதான் புரியும். 2-3 பேர் சொன்னாதான் புரியுமா? சரி, இப்ப அங்கிள் சொல்லிட்டாங்க. அதனால நீ என்ன பண்ணும், இந்த ஆவின் கனிகளை உன்னோட வாழ்க்கையில நீ ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீ நல்ல பிள்ளையா இருக்க முடியும். சரியா? சரியா, நான் இன்னிலிருந்து ஃபாலோ பண்றேன். நல்ல பிள்ளையாயிட்டேன். நான் தான் வளர்ந்துருவேன். ஐந்தன். ஓகேயா? ஓகே, சூப்பர். சரி 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 சரி, உங்களுக்கு தேங்க்யூ டாக்டர் அங்கிள். தேங்க்யூ. வெரி குட் வெரி குட். என்னுடைய அறிவு கண்ணை தொடர்ந்துட்டீங்க. சரி டோனி, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால எல்லாருக்கும் பாய் சொல்லு. அங்கிள் ஓட்டா? ஓகே. நான் ஓடுவா? நாம போணும்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? எனக்கு அடுத்த பேஷண்ட் இருக்காங்களா, நான் பார்க்கணும்ல. அப்படியா? ஆமா. சரி, டாடா. டாடா. பை பை. பை பை. See you. டோனி, ஓ டோனி. பை பை. பை பை. Thank you. Thank you. சரி ஓகே டோனி, நம்ம போலாம். அண்ணே, போய்க்கல, நான் தான் ஓட்டுவேன். டோனி, இப்பதான் சொன்னோம் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் சொல்லி. நல்ல பிள்ளைல நான் சொல்றதை கேளு. நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். ஓகேயா? ஜாலி ஜாலி ஜாலி. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கண்ணே. Thank you அண்ணே. Thank you. Bye bye. See you. ஓகே தம்பி, தங்கச்சி, அப்போ இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரமா நல்ல பாட்டு, நல்ல கதை, நல்ல வசனம், நல்ல உற்சாகமா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கும்போது. அங்கங்க போகாம, சரி அங்க ஊரெல்லாம் போய் எல்லாம் சுத்திட்டு வராம நல்ல பிள்ளைங்களாம் வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ இவ்வளவு நேரமா அன்னைக்கு பாட்டு பாடல அந்த கதையெல்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சாந்தம், அன்னைக்கு 8வது நாள் தலைப்பு என்ன? 8ஆம் தலைப்பு என்னது? சாந்தம். சொல்லுங்க அப்ப 8ஆம் தலைப்பு என்னது? சாந்தம். அப்போ சாந்தம்னா என்ன அப்படிங்கறத குறிச்சு மோசே அண்ணன் வந்து நீ கதையில படிச்சுட்டு அப்படித்தானே என்ன பாரு. மோசே அண்ணன் வந்து ரொம்ப சாந்த குணமுள்ளவன் சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். அப்ப எப்படி அந்த சாந்த குணம் பேரை வாங்கினாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் மோசே அண்ணனுக்கு விரோதம் பேசினாங்க இல்லையா? அப்ப விரோதம் பேசின உடனே கோபப்படல. சரி, சாந்தத்துக்கு எதிர்ப்பு என்ன தெரியுமா? கோபம். என்னது? கோபம். அப்போ அவங்க மோசே அண்ணனுக்கு எதிராக பேசின உடனே மோசே என்ன செய்ய தெரியுமா? உடனே கோபப்படல, அப்படியே அமைதியா இருந்தாங்க, சாந்தமா இருந்தாங்க. ஆனா என்ன தெரியுமா? ஏசப்பா அதை கேட்டாரு. யார் கேட்டது? ஏசப்பா அதை கேட்டாரு. பாரு, உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ பதில் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? நீ ஏசப்பா பிள்ளை, அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் உன்னை கண்மணி போல காப்பாத்து இருக்கிறாரு. உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால உனக்கு விரோதமா யாரு தீங்கு செஞ்சாலும் நீ அமைதியா சாந்தமா இருந்த போதும் ஏசப்பா என்ன செய்வாரு? பதில் செய்வார். அப்போ சாந்தம் என்ன தெரியுமா? சாந்தம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குணம். ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு கூடிய ஒரு சிறப்பான குணம் தான் சாந்தம். சாந்தம் வந்து மனசுக்குள்ள இருந்து வரணும். அதாவது மனசுக்குள்ள இருக்கிற அந்த செயல்பாடை வெளிப்படையா காட்டுறது. அப்படின்னா உன் இருதயத்துக்குள்ள அந்த அடக்கமான ஒரு பண்பு இருக்கு பத்தியா, அது வெளியில காட்டுறது தான். ஒரு உள்ள நீ கோபமான ஒரு பண்பு நிறைஞ்சுன்னா வெளியில என்ன காட்டுவ? கோபத்தை காட்டுவ. நல்ல அழகான பண்பு நிறைஞ்சுன்னா அழகா வெளியில காட்டுவ. அதுதான் வந்து சாந்தம். பைபிள்ல நிறைய பேர் சாந்தமா இருந்து நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம் தெரியுமா? பைபிள்ல மோசே, நான் சாந்த குணம் மனுஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தாவீது, அப்புறம் வந்து நிறைய பேர், யோபு, அதுக்கப்புறம் பவுலன்னு. ஏன் ஏசப்பா கூட என்ன சொன்னார்னா அவர் சாந்தமுள்ள மனுஷனா வாழ்ந்தாரு. வாழ்ந்தது மட்டும் இல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து நம்ம சாந்தமா வாழணும் அப்படின்னா பூமியில யார்கிட்டையுமே கற்றுக்கொள்ள முடியாது. யாருமே சாந்த குணம் உள்ளவங்க கிடையாது. அப்போ சாந்த குணம் உள்ளவர் யார் அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான். அப்போ ஏசப்பாட்ட போய் சாந்த குணம் உள்ளதை கற்றுக்கொள்ளலாம். பைபிளில் வாசிக்கிறோம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எப்படி வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னொரு இடத்துல நீதிமொழியில் வாசிக்கிறோம், அதாவது கோபத்தை உண்டு பண்ணுகிறவன், கோபத்தை சண்டை பண்ணுகிறவன் கோபத்தை உண்டு பண்ணுகிறான், அல்லது கோபமான காரியங்களை உண்டு பண்ணுகிறான். சாந்த குணம் உள்ளவனும் கோபத்தை அடக்குகிறான். அப்போ ஒருத்தன் கோபத்தை உண்டாகும் போது சண்டை வருது, ஆனால் சாந்த குணம் இருக்கும்போது என்ன செய்யணும், சண்டை அடைக்கப்படுது அல்லது அடக்கப்படுது. அப்போ இந்த சாந்த குணம் என்று சொல்லக்கூடிய நல்ல குணம் எல்லோருக்குமே அவசியம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் பைபிளில் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம். அப்போ சாந்த குணத்துக்கு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லியிருக்கு, வீக்னஸ் கிடையாது, மீக்னஸ். அப்போ ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க பார்த்தியா, மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அப்படின்னா தாழ்மை வந்து உன்னுடைய பலவீனம் கிடையாது, அது வந்து பலன் தான். ஏன்னா நீ வந்து நல்ல பலனா தாழ்மை இருந்தேன்னா தாழ்மையில் இருக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறோம். நம்ம தாழ்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த தாழ்மையில் ஒரு காண என்ன செய்கிறாராம், கிருபை அளிக்கிறாராம். அப்போ இந்த தாழ்மையை குறித்து இவ்வளவு காரியங்கள் பைபிளில் சொல்லியிருக்கிறத நீ காலிலிருந்து இவ்வளோ மெசேஜை படித்த. அப்போ உனக்கு இந்த சாந்த குணம் உனக்கு இருந்துச்சு வச்சுக்கோயேன், நீ வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறலாம். இந்த சாந்த குணம் இல்லை, நீ வந்து வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே கிடையாது. நீ வந்து திருப்தியாக வாழ்ந்திருக்க முடியாது, யார்கிட்டையும் சமாதானமாக இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்ப. ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைங்கள்ட்ட, ஒரு பெரிய ஆகும்போது சண்டை, இதே நடந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த சாந்த குணத்தை வந்து ஏசப்பா என்ன செய்யணும், கேட்கணும். ஏசப்பா எனக்கு இந்த சாந்த குணத்தை தாங்க. ஏன் அவர்கிட்ட மட்டும் கேட்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் தர முடியும். அவர் தான் சொன்னார், ஏன்ட்ட வா நான் உனக்கு தாரேன், ஏன்ட்ட வா ஏன்ட்ட கற்றுக்கொள்ளு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன்னு ஏசப்பா மட்டும்தான் சொல்லிடு. அப்போ நீ அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கொள்ளலாம். அவர் எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நம்ம வேதத்தை வாசிக்கும் மூலமாக. இதில் சாந்தமுள்ள வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை வாசித்து ஏசப்பட்ட ஜெபம் பண்ணி நல்ல ஐக்கியமாக இருந்து ஒரு சாந்தமுள்ள குணாதிசயத்தின் மூலமாக உடைய வாழ்க்கையை அலங்கரிக்க ஏசப்பா என்ன செய்வார், உதவி செய்வார். சரியா, ஜெபம் பண்ணுவோமா? ஓகே, அப்படியே எல்லாம் கண்ணை மூடுங்க, அப்படியே உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். சரியா, ஜெபம் பண்ணுமா? ஓகே, ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நாளிலும் கூட இந்த 8வது நாளிலே சாந்தம் என்கிற அந்த கனியை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தியை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கதையில் கூட அந்த மோசே என் அண்ணன் மூலமாக நாங்கள் நல்ல காரியத்தை கேட்டோம். அவர் எப்படி சாந்த குணமுள்ளவா இருந்தாரோ அதுபோல் நாங்களும் சாந்த குணமுள்ளவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சாந்த குணம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு ஒரு முக்கியமான குணம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்கள் சாந்தமாக இருக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், நீர் எங்களுக்கு பதில் செய்கிறீர் என்பதை குறித்து அந்த மோசேயனுடைய கதையிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டோம். அந்த மோசேயனுக்கு விரோதமாக அவர்கள் எதிர்த்து பேசும்போது ஆண்டவரே அவர்கள் மோசேயனன் ஒரு பதிலும் சொல்லவில்லை, சாந்த குணமுள்ளவனாக இருந்ததுனாலே ஆண்டவரே நல்ல ஒரு பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவன் என்கிற ஒரு பெயரை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே அதுபோல நிறைய பேர் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள் சொல்லி பார்த்தோம். இந்த சாந்த குணம் உள்ளத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீரே எங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் மனத்தாழ்மையுள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவரை கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஆவியனுக்கு அணியாகிய இந்த சாந்த குணத்தை நாங்களும் தரித்து கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திருப்தியுள்ளவர்களாய் ஆண்டவரை அதிகமாய் கனி கொடுக்கக்கூடிய நபர்களாய் மாற உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ளேயும் ஐயோ இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருச்சா? ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? ஓகே, அப்போ இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நல்ல நல்ல காரியங்கள் கேட்டீங்க. இதெல்லாம் எதுக்காக கேட்டீங்க? டைம் பாஸ் பண்ணுறதுக்கா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழணும். நமக்காக ஆண்டவர் தயவு செஞ்சுருக்கிறாரு, அவர் நமக்காக உயிரை கொடுத்து தயவு காணிச்சிருக்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப பயபக்தியாக ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? வாழணும். அப்படி வாழ்வோமா? நாங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரோம். ஓகே, பாய்.